உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. எத்தனை நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. மனசிலிருந்து வரட்டும் பாட்டு, பாட்டு உள்ளத்திலிருந்து வரட்டும். உங்க இருதயத்திலிருந்து பாட்டு வந்தா நீங்க நிறுத்தவே மாட்டீங்க, நீங்க நிறுத்தவே மாட்டீங்க, பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, என் வாழ்நாள் ஈடாகுமோ, என் பணமெல்லாம் ஈடாகுமோ, என்னுடைய தாளந்தெல்லாம் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும். நல்ல துதிங்க, கைத்தட்டி துதிங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. நன்றி நிறைந்த உள்ளத்தோட நல்ல பிள்ளைங்க மேல கீழே இருக்க எல்லாரும், எல்லாரும் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும், எல்லாரும் 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 நல்ல கையை தட்டி, எல்லாம் கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆவியானவரை நல்ல துதிங்க, துதிங்க. மேல நிக்கிறவங்க துதிங்க, ஆவி நிறை துதிங்க எல்லாம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே. நல்ல கொஞ்ச அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில துதிங்க. அதுதான் உங்களுக்கு பலன். வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, வெறும் அல்லேலூயா அல்ல, அந்நிய பாஷைகள்ல, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். துதி மகனே துதி, உனக்கு ஒரு பலன் இறங்கி வரும். துதி, உனக்கு ஒரு வெற்றி இறங்கி வரும். துதி, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரும். துதி, உனக்கு ஒரு பலன். ரஹா லக்கா ரூதா ரவா ஷியா லபா. புது பலன் தருகிற கர்த்தர், புது பலன் தருகிற கர்த்தர், புது பலன் தருகிற கர்த்தர். எவ்வளவு பலமா கை தட்ட முடியுமோ, எவ்வளவு சத்தமா கை தட்ட முடியுமோ, எவ்வளவு சத்தமா தேவனை துதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமா தேவனை ஆராதிக்க முடியுமோ, அதுதான் உனக்கு பலன். நீ சாத்தானை வெட்கப்படுத்து, நீ சாத்தானை வெட்கப்படுத்து. சத்தமாய் துதிக்க துதிக்க சாத்தான் வெட்கப்பட்டு போவான். நீ சத்தமாய் துதிக்கும் போது பிசாசு தலைகுனிவான், உன்னை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். பிசாசை தலைகுனிய பண்ணுவாய். உன்னுடைய துதியினால சாத்தான் தலைகுனிவான், அவன் வெட்கப்படுவான், உன்னை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவான். நிறுத்தாதீங்க, 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 நிறுத்தாம துதிங்க. ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார், ஒரு புது வல்லமையை தருகிறார், ஒரு புது பலனை தருகிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார், ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். இந்த 9ஆம் மாதம் இந்த முதல் நாள் ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார், ஒரு வழியை திறக்கிறார். அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுக்கு முன் நிற்பது போல உன் வாழ்க்கையில ஒரு கதவு திறக்கிறது. செங்கடல் பிளந்தது போல, செங்கடல் பிளந்தது போல ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். இந்த 9ஆம் மாதம் புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். Thank you Lord. ஆண்டவரே நன்றி. எனக்கு தான் நீங்க சொன்னது, எனக்கு தான் நீங்க சொன்னது, எனக்கு தான்ப்பா, எனக்கு தான். வழி தெரியாம நிக்கிறேன், வழி இல்லாம நிக்கிறேன், வழி தெரியாம நிக்கிறேன், வழி இல்லாம நிக்கிறேன் நினைக்கிறியா? உனக்கு தான் மகளே, உனக்கு தான் மகளே, உனக்கு தான் மகனே. ஆண்டவர் சொல்ற காரியம் உனக்கு தான். ஒரு வழியை திறப்பேன், உனக்காய் ஒரு வழியை திறப்பேன், உனக்கு ஒரு வழியை திறப்பேன். இந்த மாதம் ஒரு வழியை திறப்பேன். I will open a door. ஒரு கதவை திறப்பேன். I will make a way. ஒரு வழியை திறப்பேன். I will prepare a table for you. உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். Raga laga riba lama rada raba riba laka tura bala mara dia nama la tura mashia laka tarabo riba lama raga dura bala dinama. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்கு ஒரு வழி திறக்கும், இந்த மாதம் ஒரு வழி திறக்கும், எனக்கு தடை இல்லை. அன்னைக்கு பார்வோன் சொன்னான், நான் தடுத்து தடுத்து பார்த்தேன், 9 வாதம் வந்துச்சு, 10வது ஒரு வாதம் வரப்போகுதுன்னு சொல்லும் போது அவன் சொன்னாங்க, இனி உங்களுக்கு தடை இல்லை, என்னால தடுக்க முடியாது. இந்த 9ஆம் மாதத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, பிசாசே உன்னை பார்த்து சொல்றான், இனி நான் தடுக்க முடியாது, என்னால தடுக்க முடியாது, நான் தடைகளை கொண்டு வந்தேன், இனி என்னால தடுக்க முடியாது. உங்க கர்த்தர் பெரியவர், அவர் மகா பெரியவர், நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. நம்ம பலத்துல இல்ல, அவர் பலத்துல, அவர் பலத்துல, அவர் வல்லமையில, அவர் கிருபையில, அவருடைய ஆசீர்வாதத்துல இந்த மாதம் நம்ம ஜெயமாய் வாழ்வோம், இந்த மாதம் வெற்றியாய் வாழ்வோம். நம்புறவங்க கை தட்டுங்க. வெற்றியாய் வாழ்வோம். கண்ணை திறக்காம ஜெபம் பண்ணு, வேடிக்கை பார்க்காம ஜெபம் பண்ணு. சபைக்கு வந்து கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காத, கண்ணை திறந்தே பார்த்துக்கிட்டு இருக்காத, அங்க பார்க்காத தம்பி, அங்க இங்க பார்க்காத மகளே. ஏசப்பா அவரை பாரு, அவரை பாரு, அவரை நோக்கி பார் சகோதரா, நீ எங்க இருந்தால் அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க ஆண்டவருடைய ஜனமா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா? ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா? வேறு பிரிக்கப்பட்டவர்களா? உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறாரா? நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போறது மட்டும் இல்ல, வெட்கத்திற்கு பதிலாக நீ வெட்கப்பட்ட 8 மாதத்துக்கு பதிலாக, 8 மாதங்கள் உன் வாழ்க்கையில வந்த தலைகுனிவுக்கு பதிலாக, 8 மாதங்கள் உன் வாழ்க்கையில வந்த நஷ்டத்துக்கு பதிலாக, 8 மாதங்கள் உங்க வாழ்க்கையில வந்த தோல்விக்கு பதிலாக இந்த மாதம் இரட்டிப்பான நன்மையை, இரட்டிப்பான நன்மையை, 2 மடங்கு நன்மையை, இரட்டிப்பான நன்மையை உனக்கு கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். இப்ப விசுவாசத்தோட ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொன்னது அவர் செய்ய போறது, அவர் சொன்னது அவர் செய்ய போறது. நல்ல கையை தட்டி சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா கை தட்டி இரட்டிப்பான நன்மையை பெறுவேன், இரட்டிப்பான நன்மையை பெறுவேன், இரட்டிப்பான நன்மையை பெறுவேன், இரட்டிப்பான நன்மையை நான் பெறுவேன். ஆமென். அற்புதமான ஆண்டவர், பொய் சொல்லாத தேவன், உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். இந்த மாதம் ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது, ஒரு வெற்றி காத்திருக்கிறது, ஒரு ஜெயம் காத்திருக்கிறது, ஒரு வெற்றி காத்திருக்கிறது, ஒரு உயர்வு காத்திருக்கிறது. நம்பிக்கையோட கைத்தட்டி நன்றி. அற்புதமான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. காலையிலேயே உம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்குகிற கர்த்தர், காலையிலேயே எங்கள் குறைவை மாற்றுகிற கர்த்தர், காலையிலேயே எங்களை திருப்தியாக்குகிறவர். அப்பா, இந்த 9ஆம் மாதம் எங்களுக்கு ஜெயமாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய், முன்னேற்றமாய் எங்களுக்கு இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எனக்கு ஒரு வழி திறக்காதா? இந்த மாதம் ஒரு வழி திறக்காதா? கடன்ல இருக்கிறனே ஒரு வழி திறக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு வழி திறக்காதா? என்னுடைய வாழ்க்கையில நெருக்கத்தில் இருக்கிறேன், ஒரு வழி திறக்காதா? வியாதியோடு இருக்கிறேனே ஒரு வழி திறக்காதா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையே ஒரு வழி திறக்காதா? நிந்தைகள் மாறாதா? போராட்டம் நீங்காதா? ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு வழி திறக்காதா நினைக்கிறவர்களுக்கு இந்த மாதம் வழி திறப்பதாக, வழி திறப்பதாக, வழி திறப்பதாக, வழி திறப்பதாக, வழி திறக்கட்டும். ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.